பெரிய இருந்து வயிறு வலி செய்ய முடியாது. மாத்திரை போட்டா அது நிக்குது. அப்புறம் மறுபடியும் மாசம் மாசம் இதே டைம் வந்துருது, பீரியட்ஸ் டைம் வந்துருது. அந்த மாத்திரை போட்டோன்னு நிக்குது. இப்படிமா இருக்கு. என்ன உங்களுக்கு உடம்புக்கு என்ன கேக்குதா பிரச்சனை சிஸ்டர்? பிரதர்? எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்துட்டா மாசம் மாசம் வயிறு வலியில மாத்திரை போடுறேன் பிரதர். ஓகே. அது ஜெபிச்சா சரியாயிடும் சிஸ்டர். நீங்க ஒண்ணும் இல்ல. ஆம், இது வந்து உங்களுக்கு நல்லதுக்கா கெட்டதுக்கா இது? இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்போ பெரிய ரெண்டும் இல்ல பிரச்சனையே பொண்ணும் அதுதான் சிஸ்டர். அதாவது பிறந்துருச்சு. இன்னமும் நான் சொல்றது நல்லா கவனிங்க சிஸ்டர். சரிங்க பிரதர். ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு சரிங்க பிரதர். ஆசீர்வாதம். ஓகேங்களா? மாதவிடாய் ஒரு ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம். ஆ. இத நீங்க ஆசீர்வாதமா நினைக்கும்போது, இந்த பிரச்சனை உடனே சரியா போயிடும். ஓகேங்களா? என்ன பண்ணுங்க, ஜெபமாலை எடுத்துட்டு, மாதவிடாய் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு ஜெபமாலை ஃபுல்லா டெய்லி டெய்லி நன்றி. ஆண்டவரே இந்த மாதவிடாய் எனக்கு கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு, டெய்லி ஒரு ஜெபமாலை சொல்லுங்க. அடுத்த வாரம் வரதுக்குள்ள இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியா போயிடும். செய்வீங்களா? தேங்க்யூ பிரதர். இப்போ ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க சிஸ்டர். உங்களுக்கு மாதவிடாய் வராமலே செய்றேன் இருந்ததுன்னு பிரதர். வச்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு 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 உங்கள விட்டுருங்க. ஒரு தேங்க்யூ. ஒரு பெண் மாதவிடாய் வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்? திருமணம் செய்ய ரொம்ப முடியுமா? கஷ்டமா வெளியிலயும் சொல்ல முடியாது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம் இல்லையா அது? அப்போ இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆ. அப்போ நீங்க அத உண்மையிலே அத உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்போது இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். 1 வீக் டெய்லி ஒரு ஜெபமாலை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்த வாரம் நீங்க வரதுக்குள்ள அந்த பிரச்சனை சுத்தமா கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஓகே. ஜோஸ் பிரதர். தேங்க்யூ. Okay. Praise the Lord, brothers and sisters. இப்போ சாட்சி நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவுளிடமிருந்து கடந்த நாட்கள் நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த விண்ணப்பத்தின் மூலமாகவோ நம் அறிக்கையிட்ட இறை வார்த்தையின் மூலமாகவோ ஒரு விடுதலை சுகத்தை பெற்றுக்கொண்டிருந்த நேரத்திலே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதை சாட்சியாக கூறலாம். அதுக்கு முன்பாக அறிவிப்பு. நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான அந்த 3 நாள் தியானம், உள்ளிருப்பு தியானம் 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 நாள் தியானம், உள்ளிருப்பு தியானம் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நடத்துகிறாங்க. இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க சிஸ்டர் ஸ்டெல்லா சிஸ்டரையும் சகோதரர் வியாகுலம் பிரதரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை இது பண்ணுவாங்க. ஜனவரி 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் 14, 15, 16 ஆகிய இந்த 3 நாட்கள் இந்த தியானம் நடைபெறுது. இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க சகோதரி ஸ்டெல்லா சிஸ்டரையும் சகோதரர் வியாகுலம் பிரதரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் இதில் நமக்கு இது பண்ணியிருக்கிறோம். எல்லா திங்கள் சனி ஆகிய 2 நாட்கள் நம்ம இந்த ப்ரேயர் மீட்டிங் இந்த ஜூம் லிங்கில் நடைபெறுது. இதில் அனைவரும் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொரு அன்போடு அழைக்கிறேன். அதே போல் எப்போவும் சொல்கிற ஒரு இதுதான், உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவங்க இந்த இதில் வராமல் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதில் வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூம் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இதில் வந்து கலந்து கொண்டு அவர்களும் கடவுள் கொடுக்கிற விடுதலையை, இறை வார்த்தையின் உண்மையை அவங்க அறிந்து கொள்ள அவங்களுக்கு துணை செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போல் பிள்ளைங்களுக்கான யூத் மீட்டிங்ஸ், பிள்ளைங்களுக்கான ப்ரேயர் மீட்டிங் எல்லா சனிக்கிழமையும் கத்தார் நேரம் 3 மணிக்கு, அமெரிக்க நேரம் 4 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கு நடைபெறுது. உங்கள் பிள்ளைங்களை கலந்து கொள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க
உங்கள் நம்பரை இந்த இங்கே ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் அனுப்பித்தர அது வசதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போது கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சிக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சோனி போல் பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆக்சுவலா வந்து நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து நான் நன்றி சொல்ல விரும்புறேன். அது இந்த இறை செய்தியை கேட்டதுனாலதான் நான் இந்த நன்றி சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் அதற்காக நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றேன் முதல்ல. அப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து என்னோட டாட்டருக்கு வந்து 8 months ஆகுது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க போனப்போ டாக்டருக்காக டோக்கன் போட்டு வெயிட் பண்ண கேப்ல என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. தேங்கோட அந்த இடத்துலயே நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவ கியூர் ஆயிட்டா. அவளை வந்து கடவுள் வந்து அவளை கியூர் ஆக்குனதுக்காக நான் வந்து மிக்க நன்றி சொல்றேன். நான் கடவுளுக்கு கொடான கோடி நன்றி சொல்றேன். அவளை கடவுள் அந்த இடத்துலயே அவளை சரி செய்து அவ இப்போ குணமாயிட்டா. அட்மிட்ல தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவ குணமாயிட்டா. எனக்கு கடவுள் அந்த இடத்துல எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தமைக்காக நான் வந்து கடவுளுக்கு கொடான கோடி நன்றி சொல்றேன் பிரதர். கடவுளுக்கு நன்றி. நீ கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க சொல்றார். இந்த நேரத்துல அந்த அந்த ஒரு சுகம் இல்லாமல் இவ்வளோ நாளாக இருந்த அந்த சூழ்நிலை மருத்துவமனைக்கு போய் இருக்கிற அந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் அந்த ஒரு இது ரைஸ் ஆகி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடத்துல கடவுள் அந்த இடத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் நார்மலாக கடவுள் மாற்றிருக்காங்க. இதோ இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு இதுகள் வர வேண்டிய சூழ்நிலையை கடவுள் ஒன்றுமில்லாமல் இந்த இடத்துல மாற்றிருக்காங்க. இந்த ஒரு அற்புதத்தை இந்நாளும் செய்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த நாளில் அந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு அவருடைய தழும்புகளினால் அவர் கொடுத்திருக்கிற அந்த மேலான விடுதலைக்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க கொடுத்திருக்கிற அந்த மேலான விடுதலைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அந்த இறை வார்த்தை சொல்லுது, நீ கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொண்டா என்று விசுவசிக்க. இன்னைக்கு நீங்க விசுவசிக்கிற மாதிரியே கடவுள் உங்க வாழ்க்கையில அந்த பிள்ளையோட வாழ்க்கையில கடவுள் செயலாற்றுறாரு. இந்த நேரத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். Glory. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. யாரு? Yes, sister. Praise the Lord, sister. சொல்லுங்க sister. Praise the Lord. என் வீட்டுல வந்து ஒரு வாரம் இருக்கு. ஒரு 3 பேர் வந்தேன்னா மருந்துகள் கொண்டு நான் நிறைய நோய் இருக்கு, நிறைய மருந்து, அதை சாப்பிட்டா இந்த நோய் தீரும், இதை சாப்பிட்டா இந்த நோய் தீரும் இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணதுக்குள்ள 3 பேர் வந்தாங்க. அப்ப நான் அவங்களுக்கு வந்து இறை வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு நான் அதை புரிஞ்சு கொடுத்துட்டே இருக்கேன். அப்ப நான் சொன்னேன், ப்ளீஸ் எனக்கு நீங்க வந்து மருந்து எனக்கு நான் இப்ப சாப்பிட்டது இல்லை, எனக்கு இறை வார்த்தை தான் எனக்கு மருந்தா, நான் இப்ப அருமருந்தா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு 1.5 மணிக்கு நான் எனக்கு கிடைச்ச நன்மைகளை நன்றி சொல்லி எனக்கு இந்த நோயில இந்த குணம் அடைஞ்சு, இந்த வார்த்தையை சொல்லி இப்படி குணம் அடைஞ்சு இப்படி சொல்லி ஒரு 2 மணிக்கூர் கிட்ட அவங்களுக்கு நான் இறை வார்த்தையும் என்னால முடிஞ்ச ஒரு அந்த சாட்சியும் சொல்லி அவங்களுக்கு நான் வந்து அதை சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் இப்ப நான் மருந்தே நான் சாப்பிடுறதில்ல, ஹாஸ்பிட்டல் நான் போறதில்லை, இறை வார்த்தை தான் எனக்கு மருந்தாயிரும், நான் இப்ப குணம் அடைச்சிருக்கேன், அதனால தயவு செய்து எனக்கு இந்த மருந்து வேண்டாம் இப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீங்க, எங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணுங்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அப்படின்னா அவங்க மருந்து தந்து இந்த நோய் குணமடையும் இப்படி என்ன சொல்ல வந்தாங்க. ஆனா நான் சொன்னேன், இல்லை எனக்கு மருந்து மாத்திரம் இல்லை, ஹாஸ்பிட்டல் நான் போறதில்லை, இறை வார்த்தையை சொல்லுது, நான் இப்ப எனக்கு குணமடைஞ்சிட்டு இருக்கு, அதனால எனக்கு அந்த மருந்து வேண்டாம் இப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னா இந்த ஜீசஸ் பிரேயர்ல நான் கலந்து கொண்டதுனால இப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு தந்து கடவுள் அந்த ஒரு சாட்சியா சொல்ல எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி. கடவுளுக்கு நன்றி. விசுவசிக்கிறவன் தேவனின் மகிமையை காண்பான் என்கிற வார்த்தையின்படி நம்ம கடவுள் மேல அந்த நம்பிக்கையை வைக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதில் துணிஞ்சு அதை எதிர்த்து நிற்க முடியுது, அதை மேற்கொள்ள முடியுதுங்கிற சகோதரி சொன்ன சாட்சி மூலமாக நம்ம உணர முடியுது. எவ்வளவு ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இறை வார்த்தையை அறிக்கையிட்டு
அவர்களை பெற்றுக்கொண்டு அந்த விடுதலை சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிக்க இந்த நாட்களில் கடவுள் கிருபை செஞ்சிருக்கிறாங்க. அநேகருக்கு அதை சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க அந்த இடத்துல. இதோ இந்த நேரத்திலே இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்விலும் நம் வாழ்விலும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. இன்னொரு சாட்சி, எனக்கு போன வாரம் வியாழக்கிழமை கண்ணுல வலது கண்ணுல கடந்த அது கடிச்சிட்டு எங்க 3 பேரும் கடிச்சு. அன்னைக்கு எனக்கு அந்த கண்ணுல கடிச்சு ரெட்டிஸ் ஆயிட்டு, கண் ஃபுல்லா சொத்து ரொம்ப இதாயிட்டு. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அதே கண்ணுலதான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு. ஆனா எனக்கு இறைவார்த்தை அந்த ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. இப்போ ஒரு 3 நாளா கண்ணு சொத்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் அந்த சிஸ்டர் மெசேஜ் அனுப்பினேன், இப்படியான ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவங்க பார்க்கல. இப்ப நான் 3 நாள் இறைவார்த்தை இயேசுவின்ட்டாலும் போல என் கண்களை தொட்டு குணப்படுத்தின இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அந்த ரெட்டிஷன் சோப்பு எனக்கு கண்ணுல கிடையாது. கண்ணு இப்ப நல்லா இருக்கு. அது கடவுளுக்கு கோடி நன்றி. கண்ணு அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. மருந்தோ பச்சளை அல்ல, இறை வார்த்தை விடுதலை தருகிறது. இதான் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அந்த வார்த்தை எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது, எவ்வளவு உண்மையானது இல்லையா சகோதரி? கடந்த கண்ணில் கடிச்சு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்த சூழ்நிலையில் இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன்னு சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை விசுவசிக்கிற போது அந்த வார்த்தை அவர்கள் உடலில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த கண்ணில் இருந்த பிரச்சனைகளை மாற்றி முழுமையான விடுதலை அந்த இறை வார்த்தையினால் அவருடைய வாழ்க்கையில் செயலாற்றி இருக்கு. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Samili sister. Praise the Lord. Praise Lord sister. Praise Lord ma. Unmute பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. Praise Lord ma. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகி ஸ்டேட் போறேன்னு சொல்லு. நெக்ஸ்ட் ஆயிட்டு ஸ்டேட்டுக்கு என்ன இறைவார்த்தை சொன்ன? ஆனாலுமே எனக்கு கட்சி தெரியா, நான் இறைவாடு சிறப்புடுவேன் அது சொல்லிட்டே போகும்போது நான் செலக்ட் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. 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 Praise Lord sister. போகும்போது 8:30க்கு அங்க 9:30க்கு அங்க இருக்க சொன்னாங்க. நாங்க 9 o'clock தான் கிளம்புனோம். அப்ப கார் எங்களுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு பிரதர். அப்ப அந்த நேரம் நாங்க என்ன பண்றதுன்னு டீச்சர் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப டென்ஷனாவே இருந்தாங்க. எங்களுடைய காவல்துறையே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சர் டென்ஷன் ஆகாதே, நம்ம கரெக்டா டயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் காத்து மட்டும் அடிச்சோம். நாங்க அந்த காத்து அடிச்சதுலயே நாங்க ஊருக்கு போயிட்டே வந்துட்டோம் பிரதர். அது பஞ்சர் இல்ல. Praise the Lord. என்ன போட்டியில என்ன இதுல கலந்துக்கிட்டாங்க? மாறுவேட போட்டி பிரதர். மாறுவேட போட்டியில. ஓகே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, அடுத்து ஸ்டேட் போறாங்க பிரதர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. அந்த குழந்தையோட முன்னேற்றத்துக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டிய அந்த சூழ்நிலைகளை தீயவன் எப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்தாலும் கடவுள் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அழைத்து சென்று முதல் பரிசு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல முதல் பரிசு வர்றதுக்கான அந்த கிருபையை தந்திருக்காங்க. அந்த இறை வார்த்தை எனக்கு ஆண்டவர் தாமே எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன இறை வார்த்தை சொன்னமா? பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுக்கிறார், அவர் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறார்கள். அந்த இறை வார்த்தை எதனை சொன்னீங்க? ஓகே, எனக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுக்கிறார், நான் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவேன். நான் அந்த வார்த்தையை அறிக்கையிடும் போது அந்த வார்த்தை செயலாற்றி இருக்குது. அந்த குழந்தை போன இடத்துல முதல் மதிப்பெண் பெற, முதல் ரேங்க்ல வர கடவுள் நாட்களை கிருபை செஞ்சிருக்காங்க. இன்றும் நம் ஒவ்வொருவருடன் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற கடவுளை இந்த நேரத்திலே கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. கவிதா சிஸ்டர்.
பிரைஸ் லார்ட். Praise எப்படி Lord, இருக்கீங்க? sister. ஆக்சுவலா வந்துட்டு விசா ரெனிவலுக்காக எல்லாருக்குமே எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 1 மந்த் தான். அது வந்து ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படின்னு நினைச்ச ரஃபாயலுக்கும் பர்லினுக்கும் அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆனுச்சு. ஆம், எனக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும்னு நான் நினைச்சோம். ஆனா எனக்கு வந்துட்டு நான் முன்னாடில இருந்து எனக்காக ஒரு வார்த்தையை அறிக்கையிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நான் பிளட் டெஸ்ட் ரெனிவலுக்காக போனப்ப கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் அங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இருக்கிறதோ இங்கேருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கோம் துபாய்க்கு. ஒரு அன்டைம் அது. அந்த இடத்துல ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு ஆம், ஒரு சின்ன ஒரு இது அங்க வச்சிருந்தாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதுக்கு ஃபீஸ் பே பண்ணி அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல எங்கேயுமே வெயிட் பண்ணாம நேரடியா உடனே போய் அங்க பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போன விதின் ஒரு 10 மினிட்ஸ் கூட அந்த ஹெல்த் சென்டர்ல இல்ல நானு. ரிட்டர்ன் வந்துட்டோம். ரஃபேலுக்கும் பர்லினுக்கும் வந்துட்டு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டு இன்னைக்கு பிரதர் சொன்னாங்களே, இதுக்கெல்லாம் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்கணுமா? இதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு அந்த மாதிரி அப்படி இருந்த ஒரு மனநிலையில இருந்ததுனால தான் அது பெருசா மைண்டுக்கு வரல எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்கணும்னு. ஆனா நைட் ப்ரேயர்ல அன்னைக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டு அவங்க ரஃபேலுக்கு இருந்த அந்த ஒரு ட்விஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி ஆம், அவங்க எல்லாருடைய ஐடியும் வந்துட்டு இன்னைக்கு காலையில நல்லபடியா வந்து சேர்ந்தது. அதே போல பர்லினுக்கு வந்துட்டு ஒரு சில பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருந்தது. அது 2மே நார்மல்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு. ஆனாலும் டாக்டர் விடல. இன்னும் ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டோம். உடனே ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல கேட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கோம். அதுவும் நார்மலா தான் வரும் அப்படின்ட்டு கடவுள் வந்து ஒரு பெரிய அற்புதங்கள இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எஃபர்ட் போடணுமா அப்படின்னு நினைக்கிறப்ப இதுலதான் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குதுன்றத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த லாஸ்ட் 1 மந்த்தா இருந்த எல்லா சூழ்நிலைகள்லயும் இதை விட வந்துட்டு எனக்கு ஒரு 10 டேஸா வந்துட்டு கண்டினியூஸ் காஃப், குளிர் ஜுரம் கடுமையா விட்டு விட்டு எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நான் அப்ப கூட ஒரு நாள் நினைச்சேன், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ப்ரேயரை ஸ்கிப் பண்ணிடலாமேன்னு. அன்னைக்குதான் பெரிய ஹீலிங்லாம் கிடைச்சது எனக்கு. அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணி நான் வந்து ரிக்வெஸ்ட் கேட்டோம். பிரதர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அன்னையில இருந்து அந்த விட்டு விட்டு அந்த குளிர் ஜுரம் போச்சு. நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு ஆன் தி ஸ்பாட்ல ஹீலிங் ஆச்சு. அப்ப நினைச்சேன் இனிமேலுக்கு லைஃப்ல பிரேயர் செஷனை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம முடியலனாலும் மியூட்டை போட்டு அட்டன் பண்ணணும் நானுட்டு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன். அதை சொல்லிதான் நான் சொன்னேன். இன்னைக்கு செக்ஷன் ஸ்கிப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். பிரதர்கிட்ட பர்மிஷன் கேட்கலன்னா பிரதர் இல்லை அன்னைக்கு அன்அவைலபிள். அதனால வந்துட்டு நாம தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்னது சொல்றேன், இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு என்னுடைய மனம் புதுப்பிக்கப்பட்டதற்காக இந்த இடத்துல கடவுளுக்கு நன்றி சொல்றேன். Praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. எந்த சூழ்நிலையிலும் praise the Lord, brother. Praise Lord, brother. எனக்கு ஒரு சாட்சி இருக்கு பிரதர். சொல்லுங்க brother. ஓகே, ஆக்சுவலா என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து நான் சவுண்ட் பேக்ரவுண்ட் வந்துட்டு இருக்குது. Praise the Lord, brother. பேக்ரவுண்ட் உங்க வீட்ல சவுண்ட் வருதா பிரதர்? ஓகே, ஃபைன். ஓகே. எங்க கம்பெனில எங்க ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர், ஒரு சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து ஸ்வீடனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்காக அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எங்கள் கம்பெனியில் டைரக்டர்ஸ் தான் அனுப்புவாங்க. அந்த இன்விடேஷன் எனக்கு வந்தது. அது வந்து எங்கள் சப்ளையர்ஸ் வந்து ஃப்ரீயாக அந்த எல்லா எக்ஸ்பென்ஸும் அவங்க எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 திரம் ஆகும் மொத்த எக்ஸ்பென்சஸ். எங்கள் சிஓ வந்து நீங்கள் போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னாரு. பட் நான் சரி ஒரு நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி அனுப்பலாம்னு சொல்லி அவரை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன். கடைசியில் என்னாச்சுன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் அதில் நிறையா இஷ்யூஸ். நான் அந்த இஷ்யூஸ் சொல்ல விரும்பல. நிறையா குளறுபடிகள். கடைசியில் அவர் நாளைக்கு மார்னிங் ட்ராவல் பண்ணோம். நேற்று நைட் வரைக்கும் அந்த ஒரு சில ப்ராப்ளத்தினால கடைசியில் எங்கள் கம்பெனி தான் பே பண்ணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த டெசிஷன் எடுத்தது நான் தான். ஓகேங்களா? என்னையால 20,000 நம்மளால பே பண்ண முடியாது. சிஓட்ட போய் பேசவும் முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் எல்லாம் டெலிவரன்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணால் அந்த தாட் மைண்டில் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் ஜீசஸ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அன்றே எங்களுடைய கவலையெல்லாம்
உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கீங்க, நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இதுக்கப்புறம் நான் யோசிக்க மாட்டேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். மார்னிங் எந்திரிச்சா மறுபடியும் அந்த தாட் வருது, மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு ஜீசஸ் நான் ஒப்பு கொடுத்து ஓடி போட சாத்தான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா இப்போ நம்ம 7 o'clock பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு ஒரு 10 minutes முன்னால எங்க ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி அந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒன்றும் இல்லாம கிளியர் ஆகி எவ்ரிதிங் இஸ் த்ரூ. நாளைக்கு மார்னிங் அவர் அப்ராட் போறாரு, அவர் டிராவலிங். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. Glory to God. கடவுள் எவ்வளவு அற்புதமான கடவுள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கிடச்சிருக்காங்க. நம்ம எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. சகோதரி சொன்னாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு விட்ட இடங்கள்லையும் ஓகே இதெல்லாம் நடந்துடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எது நினைக்கிறோமோ அது இல்லை கடவுளோட திட்டம் அப்படிங்கிறத இந்த நாட்களில் சகோதரி சொன்ன சாட்சி மூலமாக உணர முடிஞ்சிச்சு. எதை சின்னதாக நினைச்சாங்களோ அது தீயவன் அதை வேற மாதிரி கொண்டு போகிறான். அந்த சூழ்நிலையிலையும் கடவுளிடம் நாம் கேட்கும்போது, நம்பிக்கையோடு அவரிடம் கேட்கும்போது அந்த இடத்துல செயலாற்றுறாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றுமில்லாமல் கடவுள் மாற்றி அனைத்தையும் அந்த ஐடிக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த நாட்களில். அதே போல் அவங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையிலையும் நன்றி செலுத்துங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள் இறை வார்த்தையின்படி அந்த இந்த உடல் சூழ்நிலையை நினைச்சு இன்னைக்கு போக வேண்டாம் நினைச்ச மாத்திரத்திலையும் கடவுள் நான் கடவுளுடைய பாதத்தில் உட்காரும் அவருக்கு ஜெபி ப்ரேயர் பண்றதுக்கு போகும்போது இருந்த எல்லா பிரச்சனைகளும் ஒன்று இல்லாமல் கடவுள் மாற்றிருக்காங்க. முழுமையான விடுதலை இந்த நாட்களில் கொடுத்துருக்காங்க. இந்த சுகத்தை இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அதே போல சகோதரரோட சாட்சி கம்பெனியில் இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில பலரும் நம்ம எதிர்கொள்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். திரும்ப ஒரு தாட், ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் மைண்டில் வரும்போது அதை பிரேக் பண்ணி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குற மாத்திரத்தில் கடவுள் அந்த இடத்துல செயலாற்றுறாங்க. நம்ம நினைச்சதுக்கு மேலான ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல கடவுள் செயலாற்றி இருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்நாளில் செய்து கொண்டிருக்கிற கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. Pula sister. Praise the Lord, sister. ஒரு மாசத்துக்கு முன்னால சடனா எனக்கு ஒரு ஸ்பைன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு போல. என்னால எந்திரிக்கவே முடியாது. படுத்த படுக்கையில இருந்து எதுக்குமே அசைய கூட முடியல. அப்படி ஒரு வலி. நான் பிரதர் சொன்ன மாதிரி இறை வார்த்தை அறிக்கைட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க எனக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 2 நாள் மாத்திரையும் சாப்பிட்டேன், இறை வார்த்தையும் அறிக்கையிட்டேன். எனக்கு நல்லா சரியாயிருச்சு. அப்ப சரியான பின்னாடி நானு ரொம்ப கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனாலும் நானு கடவுள் அப்படியெல்லாம் இல்ல, நமக்கு சரியாயிருச்சு, கடவுள் எனக்கு நல்லா பாத்துக்குவான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா ஒரு வாரத்துல இருந்த நிலைமையை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு படுக்கையில திரும்பியும் ஆயிட்டேன். ஒரு விரல் கூட அசைக்க முடியாது. ஒரு நைட்டு ஃபுல்லா விடிய பயங்கர வலி. இறைவார்த்தை பிரதர் சொல்ற மாதிரி நான் அறிக்கையிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா என்கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்ல. அது ஒரு விடிய கால நேரம் வரும்போது எனக்கு ஒரு மரண பயம் மாதிரி வந்துருச்சு. நமக்கு இதுதான் கடைசியோ, எல்லாம் முடிஞ்சிருச்சா, நம்மளோட வாழ்க்கை இனிமே இப்படிதானா, எல்லாமே பெட்லயே போயிருமோ. நான் இத்தனை இறைவார்த்தை ஜெபமாலை கையில வச்சுட்டு அறிக்கையிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் விசுவாசத்தோட. இருந்தாலும் என்னோட உடல் நிலை கரண்டா நம்ம விஷுவலா பாக்குற அந்த சூழ்நிலை எனக்கு இப்படி ஒரு மரண பயத்தை கொண்டு வந்துருச்சு. வயசும் நமக்கு அப்படி படுக்கையில போடுற வயசுல குழந்தைங்களுக்கு இப்பதான் பிள்ளைங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி நமக்கு கடவுள் படுக்கையில ஆயிட்டோம்னு சொல்லிட்டு விடிய கால நேரம் நான் டைம் பார்க்காம திடீர்னு எனக்கு பிரதரோட ஞாபகம் வந்துச்சு. ஏற்கனவே எனக்கு பிரதரோட ஒரு ஜெபம் தான் ரொம்ப பெரிய ஒரு இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது, நான் பண்ணின ஜெபத்தை விட. சோ நான் உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், பிரதர் எனக்காக இப்படி ப்ரேயர் பண்ணுங்க, ரொம்ப முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நான் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு, ஆனா ஈவினிங் வரைக்கும் நான் பெட்ல இருந்து எந்திரிக்கவே இல்ல. அப்புறம் பிரதர் ஈவினிங் போல எனக்கு கால் பண்ணி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போன்லயே எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணாங்க.
அந்த பிரேயரோட நான் எந்திரிச்சு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல எந்திரிச்சு இப்ப வரைக்கும் எல்லாரையும் போல எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளுக்கு கோடி நன்றி. கோடி கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நம்பி நாம் நம்பிக்கையோடு சகோதரி சொன்ன அந்த ஸ்பைனல் ப்ராப்ளத்தில் அவங்க இவ்வளவு பிரச்சனைகள் அதில் அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் செவி சாய்த்திருக்காங்க. அவங்க சொன்னதில் அவங்க எழும்பி இருக்க முடியாத அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த சூழ்நிலையில் நாம் ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க. அடுத்த நிமிடமே அவர்கள் எழுந்து செயலாற்ற அவர்களுடைய பழையபடி அவர்கள் வேலைகளை செய்கிற அளவுக்கு கடவுள் அவருடைய பலத்தினால் இடை கட்டியிருக்காங்க. முழுமையான விடுதலை இந்த நாளில் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. இந்திராணி sister. Praise Lord, brother. Praise the Lord, sister. Brother, எனக்கு 2 சாட்சி உண்டு. ஒன்று வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து லாஸ்ட் மந்த் 24th அக்டோபர் 24th விசா எக்ஸ்பைரி ஆகுது. அப்போ இது வரைக்கும் 14 வருஷமா ஒரே கம்பெனில இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே ரினியூ பண்ணி கையில ஐடி கொடுத்துருவாங்க. அப்படிதான் போயிட்டு இருந்தது. எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் அடிப்பாங்க, அப்படி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வருஷம் 24 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, ஐடியும் கொடுக்கல. அப்ப இவங்க ஒவ்வொரு தடவை ஹெச்ஆர்ல கேட்கும்போது பண்றோம் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப நான் 2 வீக்ஸ் பிஃபோர் பிரதர்கிட்ட வந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்டேன். பிரதர் ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் அவங்க மந்துக்கு சொன்னாரு லாஸ்ட் வீக் வந்து நான் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படின்னாரு. சொல்லிட்டு வந்து நாங்க சிஸ்டமா பார்க்கும்போது 2 இயர்ஸ்க்கு விசா ரினியூ ஆயிருக்கு. ஆனா ஐடி வேலிடிட்டி வந்து எக்ஸ்பயர்டுன்னு கிடக்குது. அப்போ இவங்க கம்பெனில போய் கேட்கும்போது அது ஏதோ பை சிஸ்டம்ல மிஸ்டேக் ஆயிருக்கும். ஏன்னா யாருக்குமே இது வரைக்கும் இந்த கம்பெனில வந்து 2 இயர்ஸ்லாம் அடிச்சதே கிடையாது. ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் அடிக்கிறாங்க. நீங்க ஐடி வந்து இன்னும் எக்ஸ்பயர், அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ திரும்பி நான் இந்த சண்டே வந்து திரும்பி நான் சிஸ்டமும் பார்க்கும்போது ஐடியுமே டேட்டு 2026ன்னு மாறி இருந்தது. இவங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸா நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு மெயினா ஒரு பயம். ஏன்னா போலீஸ் வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து எப்போ ஐடியே கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. பட் அவங்க கம்பெனி மந்துக்கு சொன்னாரு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா 3 months டைம் இருக்குல்ல, நீங்க என் நம்பரை கொடுங்க, அது என்ன கம்பெனி பொறுப்பு, அதனால போலீஸ் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சீன் வரக்கூடாதுங்கிறதுல ஒரு பயம் எப்பவுமே. ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணி கிராஸ் பண்ணும்போது இவங்க ப்ரேயர் பண்ணிட்டே போயிடுறது, போலீஸ் கேட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தது. இப்போ நேத்து கையில அவங்க ஐடியும் கிடைச்சிட்டு 2026 வரைக்கும் அவங்க ஐடி ரினியூ ஆகி கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் 14 வருஷம் நடக்காத ஒரு அதிசயம். இதுக்காக நான் இறைவார்த்தை வந்து பிலிப்பியர் 4:19 அறிக்கையிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்ப ஜெபத்துல ஐடி கிடைச்சதுக்காக நன்றின்னு மாத்திரம் தான் சொல்லிட்டு இருந்தேன். கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஐடி கிடைச்சதுக்கு நன்றின்னு சொன்னேன். அப்போ அவங்க கம்பெனில எல்லாரும் ஆச்சரியமா இருக்காங்க, எப்படி உங்களுக்கு 2 வருஷம் அடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப இது ஒரு ஆண்டவர் வந்து நம்ம ரெட்டத்தனையான நன்மைகளை தருவாரு அப்படிங்கறது வந்து நம்ம 1 வருஷம் கேட்கறது அவர் 2 வருஷத்துக்கு அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு அதிசயம். அப்புறம் வந்து என்னுடைய ஒரு கொலீக் வந்து பிலிப்பினோ ஸ்டாஃப். அந்த பொண்ணு வந்து எப்படின்னா நைட்டு வந்து தூக்கமே வராது. ஒரு 54-55 வயசு இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து எப்படின்னா நிறைய மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர், லைக் சுகர் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம், யூட்ரஸ்ல அப்படி நிறைய ப்ராப்ளம். ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸோட எண்ணிக்கை வந்து கூடிட்டே தான் இருக்கும். அப்ப அவங்க எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க, நீ மார்னிங் டியூட்டி எனக்கு ஆசை போடாத, ஈவினிங் ஆர் நைட் ஷிஃப்ட் ஓகே, எனக்கு என்ன தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம முழிச்சே தான் இருக்கிறேன், 5 மணிக்கு மேலதான் தூங்குவேன் அப்படின்னு. அப்ப ரீசெண்டா நானும் இதை அப்படி பெருசா கண்டுக்கல. சரி, அவங்க அன்னைக்கு ரீசெண்டா அவங்க கூட கொஞ்சம் டைம் இருந்து நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு நான் நிறைய மெடிசின்ஸ் எடுக்கல, அதோட சைடு எஃபெக்ட் வந்து எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, ஏர்லி மார்னிங் 5 o'clock தான் தூக்கம் வருது. அப்ப நான் சொன்னேன், நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கேத்தலிக் தான், என்னைக்காவது ஒரு நாள் நைட்டு ஒரு ஜோம்ல சொல்லிட்டு படுத்திருக்கீங்களா, இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு படுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது கிடையாது
அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க இன்னையில இருந்து இப்போ நான் சொல்லி ஒரு 1 வீக் இருக்கும். இன்னையில இருந்து நீங்க டெய்லி ஒரு ரோஸ்ரி உப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. டெய்லி ரோஸ்ரி சொல்லிட்டு படுக்கும்போது நல்ல தூக்கம், அவங்களுக்கு ஒரு சவுண்ட் ஸ்லீப்பு ஒவ்வொரு நாள் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் என்னன்னா, அவங்க ஹோலி வாட்டர் வந்து அவங்க ஹோல் ரூம்லயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த வால்ல எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்ல டீப் ஸ்லீப் அவங்களால அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷா அவங்களால ஒர்க் பண்ண முடியுது. ஆனா இன்னைக்கு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு நல்லா நடந்தது. ஆனா இப்ப என்னன்னா, அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஹோலி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண அந்த வால்ஸ் ஃபுல்லா ஒரு மாரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நான் 15 வருஷமா இந்த ரூம்ல தான் இருக்கேன் ஹாஸ்டல்ல. எதுவுமே நடக்கல. ஆனா இப்ப அந்த ஹோலி வாட்டர் தெளிச்சோனே ஏதோ ஆயிட்டு. அப்ப அந்த வால்ல என்னமோ இருந்திருக்கு. ஏதோ ஈவில் ஸ்பிரிட் இருந்துதான் என்ன தூங்க விடாம தடுத்திருக்கு. அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு போய் ஒரு பயம் அவங்களுக்கு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விடுதலை தான். அதை திரும்பி ஈவில் ஸ்பிரிட் எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியாது. நீங்க அப்படி ஒரு பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இப்ப அவங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சோ அவங்களுக்கு இவ்வளவு நாள் ரொம்ப வருஷமா இந்த ஒரு தூக்கம் வராம இருந்தது. ஒரு ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தூக்கம், நிம்மதி, அந்த ஒரு சமாதானம் கிடைச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. கடவுளின் நண்பர்கள் தூங்கும் போதும் கடவுள் அவர்கள் தேவைகளை சந்திப்பாருன்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுது. சகோதரருடைய கணவருக்கு இதுவரைக்கும் அந்த கம்பெனியில் யாருக்கும் செய்யாத ஒரு இது எனக்கு அந்த ஒரு ஐடி வேணும், எனக்கு கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லி அவங்க அறிக்கையிட்டு நன்றி சொல்லுகிற போது கடவுள் அந்த நார்மலாக கிடைக்கிற அதை விட 2 மடங்காக 2 வருடத்துக்கான ஐடியை ரினியூ பண்ணி கடவுள் நாட்களை கிடைக்க செய்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல மற்றவர்கள் ஒரு தூக்கமே இல்லாமல் இருந்த சகோதரி கடவுள் மேல் நம்பிக்கையோட எப்போ இறை வார்த்தை அறிக்கையிட்டு ஒரு ஜெபமாலை பண்ணிக்கிட்டு அந்த தூங்கும்போது நிம்மதியான தூக்கத்தை கடவுள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு விடுதலை அந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த நாட்களிலும் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கின்ற கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரதர் இயேசுவுக்கு புகழ் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், கேக்குறீங்களா? கேக்குது பிரதர், கேக்குது. சொல்லுங்க சிஸ்டர். 3 வருஷமா நானும் என் கணவரும் பிரிஞ்சிருந்தேன் பிரதர். ஸ்டெல்லா தான் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒருத்தர் ஸ்டெல்லா காட்ட கொடுத்து பூண்டிக்கு வர சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஸ்டெல்லாக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணையில அப்ப இப்படின்னு சொல்லையில ஸ்டெல்லாக்கா ப்ரேயர் பண்ணாங்க. பூண்டிக்கு வந்தேன். நல்ல மனமாற்றத்தை எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அதுல இருந்து கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு நானும் என் கணவரும் இன்னைக்கு ஒண்ணு கூடிட்டான். ஆனா ஸ்டெல்லா கால்ட்ட ஃபோன் பண்ண எப்ப ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஆறுதல். நான் கவலையோட தனிமையில இருக்கிறதுனால நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் அழுவேன், தவிப்பேன். ஆனா அவங்க எப்போதும் எனக்கு மன ஆறுதலை சொல்லுவாங்க. இப்ப தானப்பா நம்ம விதைய போட்டிருக்கிறோம், 6 மாசமும் ஆகும், 4 மாசமும் ஆகும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணனும் சொல்லுவாங்க, நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு. ஆனா நான் நற்கருணையை தேடி டெய்லி நற்கருணையத்தே நாடுனேன். கோயில்ல போய் நற்கருணையை தேடி 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 அவர்கிட்ட நன்றிதான் சொன்னேன். நான் அதை கொடுங்கப்பா, இதை கொடுங்கப்பா அப்படின்லாம் சொல்லல. எனக்கு வாழ வச்சதுக்காக நன்றிப்பா, சேர்த்து வச்சதுக்காக நன்றிப்பா அப்படின்னு நன்றிதான் சொன்னேன். இப்ப ஆகஸ்ட்ல நான் பூண்டிக்கு வந்தேன். பாவத்துல இருந்து இன்னைக்கு அண்ணன் கொடுத்த பிரேயர் எனக்கு ரொம்ப எனக்குள்ளதுதான் அது. பாவத்துல இருந்து நான் மீண்டு வந்தேன். நல்ல பாவ சங்கீதத்தை எடுத்து தன்னைத்தானே திருத்தி இன்னைக்கு கடவுளுக்கு உகந்த பிள்ளையா இருக்கிறதுனால இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு நானும் அவரும் போன வியாழக்கிழமை ஒண்ணு கூடிட்டான். சந்தோஷமா இருக்கிறேன் பிரதர். நம் கடவுள் அற்புதங்கள் செய்கிற கடவுள், அற்புதத்தின் தெய்வம் நம் கடவுள். நம்ம அவரை தேடி செல்லும்போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை மன்னிச்சு நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தர வல்ல கடவுளாக இருக்கிறார். சகோதரி 3 வருடமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்த அந்த சூழ்நிலையில் இறை வார்த்தையை கேட்கும்போது அவருடைய பழைய சூழ்நிலைகள் கடவுள் மாற்றியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் பொன், பொருள், செல்வம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
உண்மையான ஒரு மனமாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அதுதான் என்ன சொல்ல அழியாத ஒரு செல்வமாக இருக்குது. கடவுள் அங்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. எப்போ அவங்க மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவங்க இழந்தது அனைத்தையும் கடவுள் இந்த நாட்கள் திரும்ப கொடுத்துருக்குறாங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord brother. Praise the Lord brother. ஒரு சாட்சி இருக்குது. Praise the Lord brother. ஓகே, நாங்கள் அபுதாபி பிரான்ச் ஆஃபீஸில் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயராக பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் பிரான்ச்சில். அப்போது இந்த வருஷம் பிஸ்னஸ் பிளான் கொடுக்கும்போது எங்கள் டைரக்டர் வந்து இது துபாயில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் நாங்கள் துபாயிலேருந்து பண்ணிக்கிறோம், நீங்கள் அங்கே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போது இங்கே உள்ள எங்கள் பிரான்ச்சில் உள்ள எல்லா சேல்ஸ் ஸ்டாஃபுக்கும் பயங்கர கஷ்டமாயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் சிஓக்கு. அதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப பிடிச்சிட்டு, சரி அப்போ நீங்கள் நல்லா தானே பண்ணுறீங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஸோ எங்கள் அந்த நெக்ஸ்ட் இயர் பிஸ்னஸ் பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 days கழிச்சு ஃபோன் பண்ணி பயங்கர கோவமாக பேசினார் என்கிட்ட. யாருமே கம்பெனியோட எதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க. நான் கேட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை கேளுங்க, நீங்கள் பேசுறது எனக்கு புரியல ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் அவர் கொஞ்சம் கோவமாக ஏதோ பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க, நாங்கள் துபாயில் உள்ள டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இது நம்ம ப்ரொபோசல் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணி நாங்கள் ஒரு 1 இயராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நானும் நம்ம சாம்சன் பிரதரும் ஐ திங்க் பிரியா சிஸ்டர் நினைக்கிறேன் 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணோம். ஏன்னா அந்த 2 days சொல்கிறேன்னு சொன்னதுனால. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி ஸ்டாஃப் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் கேட்டாங்க, என்ன பண்ணுறது பிரதர், நம்மளுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் பேச முடியாது, லெட்ஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் சிஓ ஃபோன் வந்தது. சரின்ட்டு நான் தனியாக எடுத்துகிட்டு போய் பேசினா, நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதனால எல்லாமே அங்கேருந்தே பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டார். ஸோ கடவுளுக்கு நன்றி, கோடானுகோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கடவுள் என்ன சொல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக வந்தாலுமே அந்த அந்த சூழ்நிலைகளை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, கடவுள் பார்த்து பாருங்க நம்பிக்கையில் இருக்கும்போது கடவுள் நாம் நினைக்கிறத விட மேலாக கடவுள் செயலாற்றுறார். இன்னைக்கு சகோதரிங்க 2 சாட்சிகளும் அப்படி தான். அந்த பணியில் நம்ம பல்வேறு நேரங்களில் பணி இடங்களை நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் அந்த பணி செய்கின்ற இடத்துல சூழ்நிலை எப்படி வந்தாலும் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து செய்கின்ற போது கடவுள் அங்கே செயலாற்றுறார். அவர் செயலாற்றும் போது நம்மால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கடவுள் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பெனி சிஇஓ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்திலே கடவுள்கிட்ட சமர்ப்பித்து அதை நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, நம்பிக்கையோடு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் அவங்களோட பேசுகிறாங்க. அவங்க கோபப்பட்டவங்களே திரும்ப மாற்றி ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் அந்த இடத்துல அவரோட மனதை மாற்ற வல்ல கடவுளாக இருக்கிறார். இந்த மாற்றத்தை கொண்டு வருகிற கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord brother. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சிக்கு வர விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord brother. எனக்கு ஒரு சாட்சி என்னால் அந்த இதை போட முடியல ஹேண்ட் ரைஸை. அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு ஹெவியான ஹெட் பெயின் இருந்தது பிரதர். கடவுள் கிருபையில் இப்போ சுத்தமாக இல்லை. கடவுளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்தினேன். அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் வந்தாலும் இங்கே தனியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வண்டியை சொந்தமாக வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். பிரதர் தான் எனக்கு அந்த வண்டியை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதான் எனக்கு, யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது ஓட்டணுங்கிறதான் என்னோட ஆசையே. ஆனால் அது சொந்தமாகவே வாங்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். கடந்த வாரத்தில் அது 5வது முறையாக நான் ரெனியூவல் பண்ணேன். அப்போதைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை அப்படியே ரெனியூவல் பண்ணி பார்க்குற ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. ஏன்னா எத்தனையோ சாலை விபத்துகளை, ஆக்சிடெண்ட்டை ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஆனால் கடவுள் இத்தனை வருஷமாக நம்மளை அப்படியே சிறகுக்குள்ளே அந்த செட்டைகளுக்குள்ளே மறைச்சி நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் அன்னைக்கு உணர்ந்தேன். கடவுளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்தினேன். கடவுளுக்கு நன்றி. கடவுள் அவரை நம்பி நம்ம இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கூட செயலாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம உள்ளத்தின் ஏக்கங்களை கடவுள் நிறைவு செய்கிற கடவுளாக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ
அவர் வாஞ்சியோடு அவர் நம்ம தேடி செல்லும்போது நம் தேவைகள் அனைத்தையும் அவருடைய செல்வத்தை கொண்டு நிறைவு தந்துக்கிட்டு இருக்கிறாரு. சகோதரியின் சாட்சி மூலமாக நம்மளால அதை நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். இந்த அற்புதத்தை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட். கவிதா சிஸ்டர் சாட்சியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க அமுதா சிஸ்டர், சொல்லுங்க நீங்க. அப்புறம் சார். பிரைஸ் த லார்ட். கேட்கல சிஸ்டர், நீங்க ஏதோ பேசுறீங்க கேட்கல. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒவ்வொரு இறைவனுக்கு கொடான கோடி நன்றிகள். மரியே வாழ்க. கடந்த ஆண்டு இதே நவம்பர்ல ஒரு கணவன் மனைவிக்காக குழந்தை அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற வேலையில எனக்கு அப்ப நமக்கு இந்த இறை வார்த்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. ஆனால் என்னையே அறியாமல் அது அப்பொழுது ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருப்பாருங்கிறதை இப்ப உணர்றேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு அந்த ஜெபக்குழுவோடு இணைந்து அந்த ஜெபத்துல இணைவேன். அப்ப நான் எப்படி இணைவேன் அப்படின்னா, என்னுடைய நோட்புக்ல நான் எழுதுவேன், இந்த நாள் ஸ்ரீராம் அபிநயாவிற்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததற்கு நன்றி இயேசுவே, அவர்களுக்கு நன்றி, நீங்க அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இந்த இணைப்புல நான் இணைகிறேன். இன்றைய நாள் ஜெபத்துல நான் நன்றி செலுத்த வரேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி இது பண்ணிட்டு வந்தேன். 78வது நாள் அந்த மகள் கன்சீவ் ஆனா. கடந்த ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி அந்த குழந்தை பிறந்தா. வரப்போற 23ஆம் தேதி அந்த குழந்தைக்கு சனிக்கிழமை பிறந்த நாள் சிறப்பா கொண்டாடுறாங்க. அந்த குழந்தையோட பேரு அகமகிழன் அப்படின்னு வைத்திருக்கிறாங்க பெற்றோர்கள், தாத்தா பாட்டி எல்லாரும். அந்த குழந்தைக்காக தொடர்ந்து நம்முடைய ஜெப குழுவில் இருக்க அனைவருமே ஜெபித்துக் கொள்ளுங்க. நான் ஆண்டவருடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கிடைக்கப்பட்ட அந்த குழந்தை தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளையாக அந்த இந்து குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த மகன் ஆண்டவரை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஒரு சாட்சியா நிக்கணும். இறைவன் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மண்ணுலக விண்ணுலக ஆசீர்வாதங்களும் அந்த குழந்தையும் குழந்தையை சார்ந்தவர்களும் அவன் சாட்சியா நிக்க பார்க்கக்கூடிய எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு இந்த நாள்ல நான் அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கொடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம ஒரு என்ன தேவையோடு இருக்கிறோமோ அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசித்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற போது நம்ம வாழ்க்கையில் அதை அவர் செயலாற்றுறாரு. அதை நம்ம வாழ்க்கையில் அவர் நம்ம கிடைக்க இது பண்ணுறாரு. ஸோ இந்த நாளில் சகோதரி அந்த குழந்தை கிடைத்து விட்டதுக்காக நன்றி 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 என்று அவங்க அறிக்கையிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற மாத்திரத்தில் கடவுள் அந்த இல்லாததை இருக்கிறது போல் உண்டு பண்ணுகிற கடவுள் அவங்க வாழ்க்கையில் அந்த குழந்தையை கிடைக்க செய்திருக்கிறாரு. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்னுடைய மகனுக்கு வந்துட்டு ரஃபேலுக்கு வந்துட்டு 10 வயது ஆகுது. அவனுக்கு இந்த டெவலப்மெண்டல் டிலே அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 வயதுக்கு தான் தெளிவான ஒரு பேச்சு வந்துட்டு அவனுக்கு வர ஆரம்பிச்சது. அப்ப நாங்க இந்த கோவிட் டைமு நாங்க கத்தார்ல இருந்தப்ப ஒரு ஸ்கூல்ல போட்டிருந்தோம். ஆனா அங்கேருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது. இங்க ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாத சூழ்நிலை. இந்த மாதிரி காரணங்களால அவனை வந்து திரும்பவும் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 8 வயது போல போய் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நாங்க போறப்ப இங்க இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல மெயினா சொன்னது எங்களுக்கு கண்டினியூஸா அந்த கிளாஸஸ் படிச்சிருக்கணும். அதுக்கான டிசி வேணும். நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிசியை வச்சுக்கிட்டு போறோம், 3rd ஸ்டாண்டர்டுக்கு கொடுங்கன்னு. இந்த மாதிரி இருந்தா எங்களால இங்க இருக்கிற இதுல வந்துட்டு சரி அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே போடுங்கன்னா, இல்ல 8 வயது பையனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எங்களால போட முடியாது, அதுக்கான ரூல்ஸ் எங்களுக்கு கிடையாது, 5 வயதுல இருந்தாதான்
இல்ல 1 வயசு எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்கூல்ல போட முடியாது அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்தது நாங்க இதுக்காக என்ன செய்யணும் அப்படின்ட்டு, அ கொஞ்சம் அந்த இடத்துல பயங்கர ஒரு தடுமாற்றமா இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கடவுள் கரெக்ட்டா எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவனுக்கு சரி சும்மா நம்ம வீட்ல அவன வச்சிருக்க முடியாதுன்றதுனால, அவன வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டர் மாரி ஒரு இதுல வந்துட்டு, அது நாங்க அப்ப வந்து எல்லாம் அந்த கோவிட் டைமோடைய ஒரு இது எக்ஸ்பான்ஷன் இருந்ததுனால, ஒரு ஆன்லைன்ல தான் நாங்க பார்த்து, ஒரு டாட்ஸ் அண்ட் லிங்க்ஸ்ன்னு ஒரு அம் சென்டர்ல நாங்க அவன போட்டிருந்தோம். ஆனா அது அவனுக்கானது கிடையாது. ஆனா அங்க வந்து அம் அ நாங்க சவுத் இண்டியன்றதுனால, அது வந்து இந்த ஜிசிசி மக்களால நடத்தப்படுகின்ற ஒரு சென்டர். ஸோ சவுத் இண்டியன்றதுனால எங்களுக்கு ஒரு சவுத் இண்டியன் டீச்சரா அசைன் பண்ணியிருந்தாங்க, ரஃபேலுக்காக. அந்த டீச்சர் வந்துட்டு, எ இவனுக்கு வந்து இவனுக்கு எக்ஸாக்ட்டா இவனுக்கான ஒரு அந்த ஸ்கில்ல வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான டீச்சர் அது அவங்க. அவங்கள அந்த இடத்துல நாங்க மீட் பண்ணி, அந்த சென்டர்ல எங்களுடைய கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கன்டினியூஸா இவங்க கிட்ட போறப்ப, இவங்களும் இதே போல ஸ்கூல்ல ரஃபேல அட்மிட் பண்றதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்றத செக் பண்ணி, அவங்க வந்து கேரளாவ சேர்ந்தவங்க. கேரளால இருக்கிற ஒரு ஸ்கூல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட் நடத்துற ஒரு ஸ்கூல்ல ரஃபேல வந்துட்டு, அங்க கேரளா போர்ட் சிலபஸ்ல அவன என்ரோல் பண்ணி, அங்க வந்து இருக்கிற பிரின்சிபல் கிட்ட எல்லாம் பேசி, இத எதுவும் நாங்க செய்யல. எல்லாம் அவங்களே இது எல்லாத்தையும் செய்து 4த் ஸ்டாண்டர்ட் அவனுக்கு இப்ப 10 வயது ஆகுதுன்றதுனால, பிரின்சிபல்ட்ட பேசி 4த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கரிக்குலம் புக்ஸ் அவங்க வாங்கிட்டு வந்து, இங்க வந்து அவங்க அவனுக்கு வேணுங்கிற அந்த ஸ்பீச்சுக்கு வேணுங்கிற அந்த கிளாரிட்டிக்காகவும் அவன ட்ரெயின் பண்றாங்க. பிளஸ் லாங்குவேஜ் தெரபிஸ்ட்டா இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த அகாடமிக் இதையும் ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க. நானே அவனுக்கு கொண்டு போறேன்னு, ஒரு 1 வருடம் கூட இன்னும் முடியல. அதுக்குள்ள 1 ஸ்டாண்டர்ட் போர்ஷன், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ஷன அவன கம்ப்ளீட் பண்ண வச்சு, நே நே 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து 3ர்ட் ஸ்டாண்டர்ட் 3ர்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு போர்ஷனையும் எங்களுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் ஒரு ஆன்லைன் டீச்சர் கேரளால இருந்து இவனுக்காக ஒருத்தங்கள அசைன் பண்ணி எங்களுக்கு குடுத்து, அவங்களையும் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் அசைன் பண்ணி, அவங்களும் கிட்டத்தட்ட 1 வருடங்களா கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் விட எனக்கு இது இவ்வளவும் நடந்தது. இந்த யாருக்கு பின்னாடியும் எங்கள கடவுள் வந்து ஓட விடல. நம்ம உண்மையா இவ்வளவு தூரம் இந்த மாரி ஒரு சில அம் இத நாங்க ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட, நம்மளுடைய இந்த கடவுளுடைய ராஜ்யத்த முதல்ல தேடுங்க. இந்த வார்த்தைய செய்யறப்ப, நமக்கான தேவைகள் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்னும் கடவுள் சரியான நபர்களை கொண்டு நமக்கு தீர்க்கிறாருன்றது தான் நான் அடிக்கடி நினைச்சுப்பேன். இந்த டீச்சர இல்லாட்டா என்னால மீட் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனா இந்த எல்லா சூழ்நிலைகளும் வந்துட்டு கம்ப்ளீட்டா இவனுக்கான இந்த டீச்சருடைய ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை தான். நார்மலான ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் படிக்கிறத விட, இவனுக்கான ஃபீஸ் வந்து ஹை தான். ஆனா, அந்த ஒரு ஹை ஃபீஸ நாங்க கட்டுறதுக்கான எங்களுடைய அந்த வருமானத்தினையும் கடவுள் பல விதங்கள்ல வந்துட்டு கடந்த ஒரு 4 வருடங்களா உயர்த்திட்டு இருக்கிறாரு. மேலும் வந்து எதிர்பார்க்காத இன்சென்டிவ்ஸ்கள் கொடுத்தது. இனியும் வந்து இப்பயும் வந்து இது ரஃபேல் வந்து இப்ப ஃப்ளூவென்ட்டா ரீட் பண்றான், படிக்கிறான். அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அத விட வந்து நான் வந்து மெசேஜ் ஷேர் பண்ணணும். உங்கள மாரி நானு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு அவன் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு அவன் அத சொல்லிக்கிட்டே இருப்பான். அத விட ஒரு இது நமக்கான இந்த ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நமக்கான ஆக்டிவிட்டீஸ், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அத அரேஞ்ச் பண்றது அவன் தான் கம்ப்ளீட்டா அரேஞ்ச் பண்ணுவான். பின்னாடி இருந்து வேலை செய்யற பிரதர் இன்னைக்கு சொன்ன மாரி நான் ஃபர்ஸ்ட் நாற்காலிய எடுத்து போட்டேன், மைக் செட் பண்ணேன்ற மாரி டேபிள் அரேஞ்ச் பண்றது, கேமராவ அரேஞ்ச் பண்றது, இந்த வேலைகள் நான் நினைச்சுப்பேன் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இதுல தான் இருக்குன்னா செய்யட்டும், அதையே செய்யட்டும்னு. ஆனா இப்ப ஒரு படி மேல போயி வந்து எங்களுடைய அன்பியத்துல கம்பல்சரியா வந்துட்டு ஒரு மனப்பாட வசனம் சொல்லணும் எல்லாருமே. வாரம் சொல்லணும். பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து இப்ப அவனே அந்த மனப்பாட வசனத்த வந்து ஆனா பார்த்து தான் படிக்கிறான் இவன். ஆனா அத தானாவே அந்த நேரத்துலலாம் வந்துட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளை, ஒரு 1 வருஷம் முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளை, இப்போ ஒரு 2, 3 மாசமா அவனே வாரம் அந்த மனப்பாட வசனத்த எடுத்து சொல்றது.
மற்றபடி இந்த கேட்டகிசம்ல இன்ட்ரெஸ்டிங்கா அதை வந்துட்டு அங்க கேட்டகிசம் கிளாஸ் போறது, பைபிள் ஷேர் பண்றது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டான், நீங்க எல்லாரும் தமிழ்ல பேசுறீங்க, எனக்கும் தமிழ்ல பேசணும், தமிழை எனக்கு கத்துக் கொடு சீக்கிரமா அப்படின்னு. அப்ப எனக்கு தமிழ்ல மெசேஜ் கொடுக்கணுமா? அவன் சொன்னது எனக்கும் தமிழ்ல தான் மெசேஜ் கொடுக்கணும் Praise the Lord. அப்படின்னு. நான் சொன்னேன், முதல்ல அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலையில இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு காமன் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் இப்போதைக்கு வேற ஒரு லாங்குவேஜையும் கொண்டு வந்து அந்த இடத்துல அவனை லைட்டா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், இங்கிலீஷை வந்துட்டு நல்ல முறையில அவனை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் டங் நீங்க வந்துட்டு பேசுங்க அவன் கூட அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவன்கிட்ட இது வரைக்கும் ஆங்கிலத்திலேயே தான் நாங்க சிம்பிளா பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆனா அவன் இந்த வார்த்தை வேற எப்படியும் எனக்கு தமிழ் கத்துக்கொடுன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்காது. ஆனா அவன் சொன்னது, உங்களை மாதிரி நானும் தமிழ்ல, என்ன கேட்டான், நீ தமிழ்லயே பேசுறியே என்னன்னா, எனக்கு தமிழ் தான் தெரியும் அதனால தமிழ்ல பேசுவேன். அப்பனா எனக்கும் தமிழை கத்துக்கொடு, நானும் தமிழ்ல தான் வந்துட்டு பைபிள்ல வேர்டை சொல்லணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப வந்து உண்மையா இந்த 10 வருடங்களை திரும்பி பாக்குறப்ப இப்ப டோமினிக் பிரதர் சொன்னாரு, கடவுள் அவருக்கு செய்து வந்த நன்மைகள் எல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு. நானும் அதே தான் நினைக்கிறேன். அவனை வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் டாக்டர்ஸ் ரிப்போர்ட், கிளினிக்கல் ரிப்போர்ட்ஸ், மற்ற சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், இது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு உண்மையா ஒவ்வொரு டாக்டர்ஸ் கிட்ட போறப்பையும் வந்துட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பய உணர்வு இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறது பிரதரும் வைஸ்டினுமா தான் இருப்பாங்க. நான் வந்துட்டு அம்மான்ற ஒரு இதுலதான் வந்துட்டு ஒரு கேரக்டர்ல தான் நான் அங்க இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தைகள் கேட்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்துட்டு எதிர்மறையா இருக்கும். அப்ப இது என்னுடைய மனதுல பதியக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் அதிகமா இருக்கும். அவனுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 தோராயமா 25 வார்த்தைகள் ஒரு 5 வருட காலமா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் இறை வார்த்தை, இன்னொரு ஒரு இறை வார்த்தை அவனுக்காக கொடுக்கப்படும். ஏன்னா அந்த இடங்கள்ல எல்லாம் நானாலாம் கொடுக்க மாட்டாங்க, நானா தான் அந்த சிச்சுவேஷனை சொல்லி அவனுக்காக வேற ஒரு இறை வார்த்தை கேட்பேன். அப்ப பழைய வார்த்தைய முடிச்சிருங்க, புது வார்த்தை இன்னொரு ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னு. இப்ப அவனுக்காக 7th அக்டோபர் அதுல அன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா, யோவேல் 3:17-18, எருசலேம் தூயதாய் இருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும். இந்த வார்த்தையை தான் இப்ப நானு ரஃபேலுக்காக அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நானும் இதே போல இந்த 5 வருடங்களா வார்த்தையை அறிக்கையிட்ட நாட்கள்ல இந்த 5 வருடங்களா நான் திரும்பி பாக்குறேன். பழைய எல்லா வார்த்தைகளும் எழுதின புத்தகத்தையும் வச்சிருக்கிறேன். அவனுக்காக ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனி சொல்றப்ப அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும்னு. முன்னாடி இருந்த ரஃபேல குறித்து இருந்த மனதுல இருந்த கலக்கம் இன்னைக்கு பிரதர்ஸ் மெசேஜ்ல ஷேர் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை வரப்ப ஏன் வந்தது, ஏன் கிட்ட என்ன தப்பு, இது மத்தவங்களுடைய தப்பா, இப்படியெல்லாம் எண்ணங்கள் எனக்கு ஓடிட்டு இருந்த காலத்துல அது எல்லாம் சிறிதா நான் மனமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனநிலை புதுப்பிக்கப்பட்டு இருக்குது. அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்றத திரும்ப திரும்ப வார்த்தைகளை கொண்டு அறிக்கையிட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு இத உங்க முன்னாடி ஒரு சிறிய சாட்சியா சொல்றேன். கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரதர் மியூட்ல இருக்கீங்க பிரதர், அன்மியூட் பண்ணுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். சகோதரி கிளியரான ஒரு அந்த ஒரு சாட்சி அவங்க சொன்னாங்க. இறை யாட்சியை தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். நம்ம உலக காரியங்கள், உலக கவலைகள், உலக விஷயங்களை நம்ம இது பண்ணாமல் இறை ஆட்சியை நம்ம முதல்ல அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை தேடி செல்லும்போது மற்றவை எல்லாம் எவ்வளவு சுலபமாக நம்ம எதிர்பார்க்காம நம்ம நினைச்சாலும் நம்மளால செய்ய முடியாத காரியங்களை கடவுள் எவ்வளவு அழகா அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பங்கள்ல நம்ம முன்னேற்றங்கள் செய்கிறாருங்கிறத நீ சகோதரி அழகா சொன்னாங்க. அந்த குழந்தை அந்த பையன் முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு சூழ்நிலையும் இறை வார்த்தையை அறிக்கையிடும்போது அந்த இறை வார்த்தை அந்த பையனோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த ஒரு
நம்ம மனதளவில் எந்த ஒரு மாற்றத்தை இந்த வார்த்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத சகோதரி சொன்ன சாட்சி மூலமாக உணர முடிஞ்சிச்சு. அந்த பையனோட வாழ்க்கையிலையும் கடவுள் இறை வார்த்தையின் அறிக்கையிடணும், உலக காரியங்கள் எதுவும் கேட்கல, நான் நல்லா படிச்சு வரணுங்கிறது கேட்கல, நான் என் சொந்த லாங்குவேஜில் நான் கடவுளுடைய வார்த்தையை அறிக்கையிடணும்னு கேட்டிருக்கிறார். இன்னைக்கு இது சாலமோன் கேட்டது போல இன்னைக்கு ரஃபேல் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. கடவுள் அந்த மகனை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாங்க. இனியும் ஒரு பெரிய ஒரு இடத்துல சாட்சியாக அந்த மகனை நிறுத்த போகிற அந்த கிருபைக்காக நேரத்தில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. வேற யாராச்சும்? இயேசுவுக்கே புகழ் சிஸ்டர். சனிக்கிழமை எனக்கு கொஞ்சம் அதிகமான சளி, நெஞ்சிலையும் தலையில ஓவரா வலி இருந்தது. அப்ப நான் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணினாங்க. அப்பவே எனக்கு அவங்க ஜெபிக்கும் பொழுது நல்ல ஹீலிங் கிடைச்சிச்சு. அந்த வலியெல்லாம் அப்படியே ஒரு 50% குறைஞ்சிருச்சு. அப்ப சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, நீங்க எனக்கு முழுமையா 100% குறைஞ்சதுக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏசுவின் காயம் குணமாயிடுது, நன்றி ஏசுவே, நன்றி ஏசுவேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு மறுநாள் காலையில அந்த சளி, எந்த ஒரு வலியுமே, உடல்லையும் பெயின் எதுவுமே இல்லை. நான் டைலரா இருக்கேன், எப்படி இந்த துணியை தச்சு வேற கொடுக்கணும், முகூர்த்தம் வேற வேலையா இருந்தது. அப்போ ஆண்டவரின் பெயரால் இயேசுவின் நாமத்துல எனக்கு முழுமையான அந்த சளி தொந்தரவு எதுவுமே எனக்கு இல்ல. உடல் வலியும் சோர்வும் எனக்கு எதுவுமே இல்ல. அப்புறம் இப்ப நலமா இருக்கேன் கடவுள் இயேசுவின் நாமத்தினால. எல்லாத்தையும் தச்சு இருக்கேன். கடவுளுக்கு நன்றி. சளி தொல்லையில இருந்தவங்க எப்போ நம்பிக்கையோடு நாம் இறை வார்த்தையை அறிக்கையிட்டோமோ, நம்பிக்கையோடு நாம் கேட்ட ஜெபத்தை கடவுள் செவி சாய்த்திருக்காங்க. அந்த சளி தொல்லையிலிருந்து முழுமையான விடுதலையை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறாங்க. இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமாகி விட்டேன் என்ற வார்த்தையை அறிக்கையிடும்போது அந்த இயேசுவின் தழும்புகளினால் அவர்கள் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். எங்க வீட்டுக்கார் வெல்டிங் வேலை பாக்குறாங்க. ஒரு 10 டேஸாவே ஒரு வேலைக்கு ஹெல்ப்பருக்கு ஆளு தேவைப்பட்டுட்டே இருந்தது. அப்ப ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டே இருந்தேன். என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ தன் ஒப்பற்ற சிவத்துக்கும் தன் தேவைகள் நிறைவு செய்வார். அவங்களுக்கு ஹெல்ப்பர் இல்லாதனால வேலைக்கு போகாம கொஞ்ச நாள் இருந்தாங்க உண்மைக்கா. அப்ப இந்த இறைவார்த்தையை பிபிய 4 சொல்லி அறிக்கை இட்டுக்கிட்டே இருந்தேன். நான் சர்ச்சுக்கு காலையில போயிட்டு பூசை முடிஞ்சு வந்த உடனே அவங்க யதார்த்தமா கடைக்கு போகும்பொழுது ஒருத்தர் நான் கடைக்கு நான் வேலை பார்க்க வரலாமா, நான் வேலை இல்லாம இருக்கேன், அவராவே நாங்க ஒரு 10 நாளாவே வெளியில போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம், ஆள் கிடைக்கல பிரதர். ஆனா நான் அன்னைக்கு காலையில திருப்பலி ஒப்பு கொடுத்து இந்த இறைவார்த்தை நான் சொல்லி அறிக்கை நன்றி இயேசுவேன்னு சொன்னேன். எனக்கு எதுக்கு நன்றி இயேசுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு காலையில அவங்க சொல்றாங்க, எனக்கு போன் பண்ணி, ஒருத்தர் வந்துட்டாங்க, ஹெல்ப்பருக்கு ஆள் கிடைச்சிட்டாங்கம்மா, நம்மகிட்டயே இருக்காங்களாமா அப்படின்னு சொன்ன கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. நம் கடவுள் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை செய்யறாரு இல்லையா? அது கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு உற்சாகம் வரணும். ஏன்னா நம்ம தேடி போகும்போது கிடைக்கல, கடவுளுக்கு நன்றி செலுத்தி இறை வார்த்தை அறிக்கையிட்டு கடவுளை நீங்க கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லும்போது, நன்றின்னு சொல்ற மாத்திரத்துல கடவுள் அந்த இடத்துல செயலாற்றுறாங்க. வானதூதர் போல ஒருத்தவங்களை அனுப்பி நம்ம தேடி போகாமலே நம்மளை தேடி அவங்கள வர வச்சிருக்காங்க நம்ம கூட இருந்து வேலை செய்யறதுக்கு. இந்த அற்புதத்தை நம் கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம ஒவ்வொரு சென்னையில படிக்கிறான், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். என் பொண்ணு அப்ப படிக்காம பிஎட் முடிச்சுட்டு வீட்டுல இருந்தா. அப்பதான் சிஸ்டர் கவிதா சிஸ்டர் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இறைவார்த்தை கொடுத்தாங்க. அந்த இறைவார்த்தை சொன்னா தூத்துக்குள்ள எக்ஸாம் படிக்கிறதுக்கா போனான். ஆனா என் பிள்ளைங்க கூட படிக்குது, என் பையனும் படிக்கிறான். ஆனா எனக்கு ஒரு பய உணர்ச்சியே வரல. ஏன்னா இயேசுவின் நாமத்தால் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பான். அவன் நிறைய வாழ்வு பெற்று சிறைப்புற சேர்ந்த இறை வார்த்தையை சொல்லி நான் கடவுளுக்குள்ள நானும் பூண்டி தேர்ந்து வந்தேன். பிரதர் அடிக்கடி செய்தி கொடுத்துட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கு. முன்னாடி ஒரு பயமே கிடையாது. இப்ப ஆண்டோட இறைவார்த்தைகளை போயிட்டு அந்த இறைவார்த்தை சொல்லி நன்றி இயேசுன்னு அடிக்கடி சொல்லு. ஒரு சில எல்லா நேரமுமே நன்றி இயேசு சொல்ல அந்த பய உணர்ச்சி எனக்கு வரல பிரதர். அவ்வளவு ஒரு நம்பிக்கை. இப்ப எந்த ஒரு அன்னைக்கு எனக்கு உடல் வலி இருந்து சளி தொந்தரஞ்சு நான் பிரதர்ட்ட ஜெபிக்கணும்னு தான் நினைச்சேன். டேப்லெட் எடுத்துக்கணும் அந்த எண்ணமே எனக்கு வரல பிரதர். அவ ஜெபிச்சா நான் சரியாயிரும். இறைவார்த்தை சொன்னா எனக்கு சரியாயிரும். இறைவார்த்தையை சொல்லும் போது என் பிள்ளைங்க நலமாக படிப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு வந்துச்சு. கடவுளுக்கு கொடான கொடி நன்றி.
Glory to God, glory to God. கடவுளுக்கு நன்றி. இறை வார்த்தையின் வல்லமை இல்லையா? இறை வார்த்தை எவ்வளவு வல்லமையானது. என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அதை செயலாற்றாமல் திரும்ப செல்வதில் அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது முன்னாடி இருந்த சூழ்நிலைகளை கடவுள் மாத்துறாங்க. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கான ஒரு பலத்தை கடவுள் கொடுக்குறாங்க. பயத்தை மாற்றி ஒரு பெரிய ஒரு துணிச்சலையும், இந்த வார்த்தை கடவுளிடமிருந்து வந்த வார்த்தை, இது என் பிள்ளைகிட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில செயலாற்ற வல்லதா இருக்குங்கிறத அந்த ஒரு நம்பிக்கையை இந்த நாட்கள்ல உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காங்க. ஆமா பிரதமர். எங்க பிரதர் கூட சொன்னாங்க, ஏற்கனவே நம்ம ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு பார்த்து அதை நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். நினைச்சு பார்த்தாலே ஒரே அப்பா மேல ரொம்ப ஒரு அஃபெக்ஷன், சந்தோஷம் என்னால தாங்க முடியல. கண்ணீர் தான் வரும். என்ன இவ்வளவு எப்படியோ இருந்த என்னை இப்படி ஆக்கிட்டீங்களேப்பா, அப்படியே சந்தோஷம் எனக்கு இல்ல. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்பா கிட்ட. அவ்வளவு ஒரு அன்பு வந்தது, அவ்வளவு ஒரு அன்பு. எனக்கு இப்படி இருந்தப்பா எப்படிப்பா என்னை ஆக்கிட்டீங்க, நான் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன். அப்பா என்னை இவ்வளவு அன்பு செஞ்சிருக்கீங்களேப்பா, இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல பிரதர். அவ்வளவு சந்தோஷம் வர. ஒரு டைலரா இருக்கேன். எனக்கு ஒரு நாள் கூட கால் பெயினா இருந்து என் சிஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு எனக்கு 1 வீக் வலி இருந்தது. நானும் 20 வருஷமா தச்சிட்டு இருக்கேன். இப்ப அந்த பெயின் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அவ்வளவு ஒரு ஆண்டவர் எனக்கு அவ்வளவு அற்புதங்கள் செஞ்சுட்டே இருக்காரு. நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வன், நம்ம எப்போதும் எந்த சூழ்நிலையும் நம்ம அன்பு செய்கிற தெய்வன் நம்ம கூட இருக்கிறார், நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். இந்த ஒரு உணர்ச்சி, இந்த ஒரு உந்துதலை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் கட்டளையிட்டு இருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை மேம்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பிரேயருக்கு. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. நான் கடவுளை மாட்சிப்படுத்துறேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆண்டவர் 35 வயது என நிறைவு செய்து 36வது வயதை எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் காண செய்திருக்காங்க. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்துல நான் நினைத்து பார்த்து அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். Praise the Lord. Glory to God. 35 ஆண்டுகளாக சகோதரியை அவருடைய கண்மணி போல் தாங்கி வழிநடத்திய இந்த கடவுளுக்கு இந்த நேரத்தில் கரங்களை திட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரேயருக்கு இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க.